வணக்கம் வியூவர்ஸ். இன்று நாம் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் மற்றும் வாலண்டரி ப்ராவிடன்ட் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். அவைகளில் உள்ள வேறுபாடுகள் என்ன, ஒற்றுமை என்ன, வட்டியில் இத்தனை வித்தியாசங்கள் இருக்கிறதா, பார்ஷியல் வித்ட்ராயல் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டில் பண்ண முடியுமா, அதே மாதிரி வாலண்டரி ப்ராவிடன்ட் ஃபண்டில் வித்ட்ராயல் பண்ண முடியுமா, பிபிஎஃப்பில் இருந்து லோன் எடுக்க முடியுமா, பிபிஎஃப்பில் உள்ள சாதகம் மற்றும் பாதகம் என்ன, அதே மாதிரி விபிஎஃப்பில் உள்ள பாதகம் மற்றும் சாதகம் என்ன, இவைகளில் எது சிறந்தது என்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் வியூவர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், பொது வருங்கால வைப்பு நிதி. இது ஒரு மத்திய அரசின் ஆதரவுடன் வரியில்லா சேமிப்பாகும். பொதுமக்களின் சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காகவும் வருங்கால தேவைக்காகவும் முதுமை காலத்திற்கு அவசியம் என்பதற்காகவும் மத்திய அரசால் 1968 ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டமாகும். வாலண்டரி ப்ராவிடன்ட் ஃபண்டு, ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா அது விபிஎஃப்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா தன்னார்வ வருங்கால வைப்பு நிதி என்று சொல்லுவாங்க. இந்த விபிஎஃப் கணக்கானது வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்களின் ஓய்வு கால வைப்பு நிதிக்கு அதிகமாக பங்களிக்க செய்கின்றது. இது பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்டோட எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். இபிஎஃப் அதனோட எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் ஒன்று வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு. இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து யாரெல்லாம் தொடங்கலான்றது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். செல்ஃப் எம்ப்ளாய்டு சொல்லக்கூடிய சுயதொழில் புரிபவர்களும், ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லக்கூடிய இல்லத்தரசிகளும், அன்ஆர்கனைஸ் செக்டரில் ஒர்க் பண்ணுற மக்களும் இதில் வந்து தொடங்கலாம். பிஸ்னஸ் மேனும் தொடங்கலாம். அதே விபிஎஃப் பார்க்கும்போது இந்த வாலண்டரி ப்ராவிடன்ட் ஃபண்டில் பார்க்கும்போது சேலரி எம்ப்ளாய்ஸ் இன் ஆர்கனைஸ் செக்டர், இந்த ஆர்கனைஸ் செக்டரில் ஒர்க் பண்ணுற சேலரி எம்ப்ளாய்ஸ் மட்டும்தான் தொடங்க முடியும். இந்த சேலரி எம்ப்ளாய்ஸ்க்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இவங்க வந்து சைமல்டேனியஸாக பார்த்திங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட்டையும் அவங்க தொடங்க முடியும். இப்போ பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கும் வாலண்டரி ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா நேச்சர். பிபிஎஃப் பார்த்திங்கன்னா அது சேவிங் ஸ்கீமில் வருது. விபிஎஃப் பார்க்கும்போது அது ரிட்டையர்மெண்ட் அண்டு சேவிங் ஸ்கீம் ரெண்டுலேயும் சேர்ந்தது தான் விபிஎஃப். இதெல்லாம் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பிபிஎஃப் பார்க்கும்போது இந்தியன் சிட்டிசன் யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி விபிஎஃப்பில் பார்க்கும்போது சேலரி எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் அதில் வந்து ஜாயின் பண்ண முடியும். அதாவது இபிஎஃப் சப்ஸ்கிரைபராக அவங்க இருக்கணும். இந்த பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் மட்டும்தான் வந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதே மாதிரி விபிஎஃப்பில் பார்க்கும்போது சேலரி எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன். இந்த பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டில் வந்து மினிமம் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா 500 இருக்கணும். அதாவது வருஷத்தில் ஒரு என்ட்ரியாவது 500 வந்து மினிமம் டெபாசிட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,50,000 வரைக்கும் அதில் வந்து டெபாசிட் பண்ணலாம். அதே மாதிரி விபிஎஃப்பில் பார்க்கும்போது மினிமம் பார்த்திங்கன்னா 12% அவங்களுடைய பேசிக் டிஏல வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 100% பேசிக் ப்ளஸ் டிஏ வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த பேசிக் ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் சொல்கிறீங்க இல்லை, டிஏ, இது பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா அது வந்து அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி தொகையாகும். இந்த கான்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடிய இந்த விபிஎஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயி பார்த்திங்கன்னா அந்த விபிஎஃப்பில் இணையும் போது ஒரு ஃபைனான்ஷியல் இயர் ஃபுல்லாக இருக்கணும். நடுவில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணவே முடியாது அதில். அதனால் வந்து இப்போ ஏப்ரலில் ஆரம்பித்தார்னா அடுத்த மார்ச் வரைக்கும் அவரால் கண்டினியூ அதில் வந்து பணத்தை போட்டுட்டு தான் இருக்கணும். அது நடுவில் வந்து அவரால் டிஸ்கண்டினியூ பண்ண முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டில் பார்க்கும்போது 7.10 தான் இருக்குது. ஆனால் விபிஎஃப்பில் பார்க்கும்போது, அதாவது வாலண்டரி ப்ராவிடன்ட் ஃபண்டில் பார்க்கும்போது 8.50% இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 1.4% வந்து கூடுதலாக இருக்குது வாலண்டரி ப்ராவிடன்ட் ஃபண்டில். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த சதவீதம் வந்து வேறு எங்கேயா கொடுக்குறாங்கன்றது சந்தேகமாக தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில். பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டில் பார்க்கும்போது 15 வருஷம் தொடர்ந்து வந்து ஒரு 15 வருஷம் அதில் முதலீடு பண்ணணும். மினிமம் பார்த்திங்கன்னா 500 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரு என்ட்ரியாவது வந்து அந்த பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டில் மினிமம் 500 இருக்கணும் ஒரு ஃபைனான்ஷியல் இயரில். இதுவே வந்து வாலண்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் பார்க்கும்போது அவரோட ரிட்டையர்மெண்ட் காலம் வரைக்கும் வந்து அதில் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிசிக்னேஷன் பண்ணும்போது வேறு ஏதாவது கம்பெனி போகும்போது அது என்ன பண்ணணும், அந்த யூஎன் நம்பர் சொல்லக்கூடிய யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரும் அந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ணிங்கன்னா அங்கேருந்து அப்படியே அந்த பழைய கம்பெனிலேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி புதிய கம்பெனிக்கு வந்து எல்லா பணமும் அதில் வந்து சேர்ந்துடும். லாக்இன் பீரியட் பார்க்கும்போது பிபிஎஃப்பில் பார்த்திங்கன்னா 15 வருஷம் இருக்குது. இந்த விபிஎஃப்பில் பார்க்கும்போது ஒரு ஃபினான்ஷியல் இயர் மட்டுமே இருந்தால் கூட இருக்கலாம். அதாவது ஏப்ரலில் தொடங்கி நீங்கள் மார்ச் வரை கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணி திருப்பி வந்து அடுத்த ஃபினான்ஷியல் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஆனால் பிஎஃப் பிடிக்கிறது வந்து மேண்டேட்டரி, இந்த விபிஎஃப் வந்து மேண்டேட்டரி கிடையாது. இது வந்து எம்ப்ளாயிஸோட டிஸ்கிரிப்ஷன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன். இந்த பிபிஎஃப்பில் பார்க்கும்போது 15 காலகட்டங்கள்ன்றது வந்து லாக்கிங் பீரியட் இல்லைங்களா. அந்த 15 வருஷம் காலகட்டத்துக்கு பிறகு ஒரு பிளாக்காக 5 இயர்ஸாக வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணினே போகலாம், அன்லிமிட்டெட். ஆனால் விபிஎஃப்பில் பார்க்கும்போது ஒன்ஸ் ரிட்டையர் ஆகிட்டார்னா அந்த விபிஎஃப் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஆன் பேசிக் ப்ளஸ் டிஏ, அதாவது அடிப்படை சம்பளம் மற்றும் அந்த அகவிலைப்படி. இது பார்த்திங்கன்னா பிபிஎஃப்க்கு இது பொருந்தாது. ஆனால் விபிஎஃப்க்கு பார்த்திங்கன்னா 12% மினிமம் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 100% வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் பேசிக் ப்ளஸ் டிஏல வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்.
இது வரைக்கும் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் உள்ள வேறுபாடு பார்த்தோம். இப்போ வந்து என்னென்ன ஒற்றுமை இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிபேட். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80C கீழே தான் வருது. கேட்டகரி பார்க்கும்போது எக்ஸம்ட் ட்ரிபிள் இ கேட்டகரி வருது. அதை போட்ட முதலீடுக்கும் வரக்கூடிய வட்டிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பீரியடில் வரக்கூடிய மொத்தம் அமௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த டேக்ஸும் கிடையாது. முழுமையாக நீங்கள் கொண்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிபிஎஃப்ல பார்க்கும்போது 1,50,000 வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விபிஎஃப்ல பார்க்கும்போது 1,50,000 வரைக்கும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டாக்ஸேஷன் ஆன் மெச்சூரிட்டி ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ. அடுத்தது வந்து சேஃப்டி 100% வந்து இதில் பாதுகாப்பு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம்னால எந்த வித பயமும் கிடையாது. தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ஃபிக்ஸிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து மாற்றி அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது எந்த விதமான மாற்றம் இல்லாமல் இருக்குது. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மாற்றம் இல்லை. அது நடுவில் பார்க்கும்போது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு எதுவும் மாற்றம் இல்லை. 7.1% இருக்குது. ஆனால் ப்ராவிடென்ட் ஃபண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் வந்து அறிவிக்கப்படுது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 2020-21 ஃபைனான்ஷியலில் பார்த்தீங்கன்னா அதனோட வட்டி விகிதம் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 8.5%. இதை வந்து பிபிஎஃப் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1.4% கூட இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் வித்ட்ராயல் ஆஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. தான் சேமித்து வைத்த கணக்கிலிருந்து ஒரு பகுதி எடுத்தல். இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கணக்கு ஓப்பன் பண்ண நாளிலிருந்து 5வது ஃபைனான்ஷியல் முடிவில் தான் சேமித்து வைத்த கணக்கிலிருந்து 50% வந்து அந்த நபர் வந்து எடுக்கலாம். இந்த பார்ஷியல் வித்ட்ராயல் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்படி எடுக்கும் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த டேக்ஸும் கிடையாது. டோட்டலி எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். இப்போ வந்து வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து எப்படி வந்து வித்ட்ராயல் நடக்குதுன்றதை பற்றி பார்ப்போம். ஒரு சப்ஸ்கிரைபர் அல்லது ஒரு எம்ப்ளாயி வந்து தன்னுடைய பணத்தை வந்து 5 வருட காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து அவரால் எடுக்க முடியாது. அது வந்து ஒரு பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ வந்து அந்த பணத்தை வந்து எடுக்க முடியாது. அப்படி அவர் எடுக்கும் பட்சத்தில், அதாவது 5 வருட காலகட்டத்திற்கு முன்னாடியே அவர் எடுக்கும் பட்சத்தில் அவர் சேமித்து வைத்த விபிஎஃப் பணத்தில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ். இது வந்து விபிஎஃப் ரூல் படியே இருக்குது. அடுத்து என்னென்ன காரணங்களுக்காக வந்து இந்த விபிஎஃப் இருக்கிற பணத்தை வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மேரேஜ், ஹவுஸ் பர்ச்சேஸ், சில்ட்ரன் எஜுகேஷன், குழந்தையோட கல்வி, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சிஸ், ரெனோவேஷன் ஆஃப் ஹோம், வீட்டை வந்து புதுப்பித்தல், அதுக்கப்புறம் ஏதாவது ஹோம் லோன் வாங்கியிருந்தால் அந்த ரீபே பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி காரணத்துக்காக வந்து இந்த விபிஎஃப்லேருந்து இந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணலாம். இப்போ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து லோன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஒரு பிபிஎஃப் சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா தன்னுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 2வது வருஷம் கம்ப்ளீட் ஆன பிறகு, அதாவது 2வது வருஷம் ஃபைனான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆன பிறகு அவர் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணலாம். அந்த லோன் அப்ளை பண்ணும்போது அவரோட பேலன்ஸ் அமௌண்ட்டில் 25% மேலே வந்து அப்ளை பண்ண முடியாது. அதாவது 1 லட்ச ரூபா ஒரு மெயின்டைன் பண்ணுறாருன்னா 25,000 வரைக்கும் அவர் எடுக்கலாம். ஒருவேளை மறுபடியும் சப்ஸ்கிரைப் வந்து செகண்ட் லோனுக்கு அப்ளை பண்ணுறாருன்னு பட்சத்தில் அவர் பார்த்திங்கன்னா 6வது ஃபைனான்ஷியல் இயர் முடியும் தருவாயிலுக்குள்ளே அது வந்து அப்ளை பண்ணணும். செகண்ட் லோனை அப்ளை பண்ணணும்னா அவர் ஃபஸ்ட் லோனில் இருக்கிற எல்லா டியூஸும் செட்டில் பண்ண பிறகு தான் செகண்ட் லோனுக்கு அவர் அப்ளை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக புரியுன்னு நினைக்கிறேன். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து அந்த நபர் வந்து 2020-21 வந்து ஆரம்பிச்சார் வச்சிங்களேன். அந்த லோனை வந்து அவர் 2022-23 பிகினிங்கில், அதாவது 3rd ஃபைனான்ஷியல் இயர் பிகினிங்கில் வந்து அந்த லோனை அப்ளை பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது 2வது ஃபைனான்ஷியல் இயர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இந்த லோன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து ஆரம்பித்தா பார்த்திங்கன்னா 2020-21 அதனுடைய க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 31 மார்ச் 2021 இருக்குது பார்த்திங்களா. அந்த டேட்டுடைய க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து 25% வந்து அவர் கொடுப்பாங்க. அதே மாதிரி 6th ஃபைனான்ஷியல் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். அது 2025-26 முடியுது. அதுக்குள்ளே அவர் செகண்ட் லோன் அவர் அப்ளை பண்ணணும். அடுத்து இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். சாதகமான பலன்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் பார்க்கும்போது இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு என்ட்ரி கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னால் மினிமம் 500 ரூபா வந்து அந்த என்ட்ரி இருக்கணும். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து மார்ச் மாதத்துக்குள்ளே எப்போனோ அந்த 500 ரூபா கட்டலாம். ஒரு என்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும், அது மேண்டேட்ரி. இந்த மாதம் தான் கட்டணும், அடுத்த மாதம் தான் கட்டணம்லாம் கிடையாது. அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 31 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் எப்போனா கட்டலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதில் வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் ஏ பிளாக் ஆஃப் 5 இயர்ஸ். அதாவது இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுடைய லாக்கிங் பீரியட் பார்த்திங்கன்னா 15 வருஷம். 15 வருஷம் கழிச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 5 வருட காலகட்டங்களுக்கு இடையே அதை பார்த்தீங்கன்னா 15, 20, 25, 30 மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பணம் தேவையில்லைன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இதனுடைய பாதகம் என்னென்னு பார்க்கும்போது இது வந்து ஃபிக்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப லோயர் ரேட்டு பார்த்திங்கன்னா 7.1%. இதை வந்து வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டோடு ஒப்பிடும்போது இது பார்த்திங்கன்னா 1.4% வந்து குறைவாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டில் பார்க்கும்போது அது 8.5% இருக்குது. ஒரு நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸில் பார்க்கும்போது ஒரு என்டையர் அமௌண்ட்டை வந்து ஒரு நபர் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஒரு பார்ஷியல் தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஒரு ஸ்பெஷல் ரீசன் எதாவது இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இந்த கணக்கை வந்து மூடி
அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த என்டையர் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸில் இது வந்து பாசிபிள் இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டு. அதாவது சாதகமான பலன்கள் என்னென்னு பார்க்கும்போது ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஹையர் ரிட்டர்ன். ஆப்வியஸ்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா 8.5% இருக்குது வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டில். வென் கம்பேர்ட் டு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் பார்த்திங்கன்னா 7.1% இருக்குது. அந்த அடிப்படையில் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1.4% இருக்குது. அப்படி இங்கே ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு பார்த்திங்கன்னா அவரோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையராக தான் வரும். அப்படி கம்பேர் பண்ணும்போது பிபிஎஃபோட பார்த்திங்கன்னா இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டில். அடுத்த அட்வான்டேஜ் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அமௌண்ட் கேன் பி வித்ட்ரான் ஃபுல்லி ஆஃப்டர் ஏ லாக்கிங் பீரியட் ஆஃப் 5 years. அதாவது அந்த லாக்கிங் பீரியட் முடிஞ்ச பிறகு இந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ இந்த விபிஎஃப்பில் அப்படியே நீங்கள் வந்து 100% எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வரும். 5 yearsக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா டேக்ஸ் வரும். 5 வருஷம் பொறுத்து நீங்கள் வந்து இந்த லாக்கிங் பீரியட் முடிஞ்சு எடுத்திங்கன்னா 100% நீங்கள் எவ்வளோ சேமித்து வச்சிருக்கீங்களோ அவ்வளோ பணத்தை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஃபெசிலிட்டி வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் கிடையாது, ஒரு நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸில். அடுத்த அட்வான்டேஜ் இந்த விபிஎஃப்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கலர் 2 பாகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேலரி கிளாஸ் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சேலரி எம்ப்ளாயிஸ் இன் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸில் அவங்க பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா விபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இது கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் இந்த விபிஎஃப்ல. அதே நேரத்தில் இந்த வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றது பார்ப்போம். முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் டு பே த அமௌண்ட் ஃப்ரம் சேலரி எவ்ரி மந்த். ஒரு ஃபைனான்ஷியல் இயர் வந்து ஒரு ஏப்ரல் மாதம் வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டார் ஒரு எம்ப்ளாயி வச்சிங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில செலவுகள் வரும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்திலேருந்து வெளியே வர முடியாது அவரால். அந்த ஃபைனான்ஷியல் இயர் ஃபுல்லாகவே அவர் கண்டினியூ பண்ணணும். ஒரு முறை பே பண்ணிவிட்டு அடுத்த முறை பே பண்ணாமல் இருக்க முடியாது. சேலரியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா சில செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வரும்போது இந்த பணத்தை வந்து அந்த பிளாக் பண்ண பணத்தை வந்து எடுக்க முடியாது. இட் கேனாட் பி எக்ஸ்டெண்டட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். அதாவது ஒரு நபர் வந்து 58 வயசில் வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுடைய காலம் முடிஞ்சிடும். அவர் ரிட்டையர் ஆகும்போது இதனுடைய ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. இதை பிபிஎஃபோடு கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் வந்து 15 வருஷம் காலக்கட்டத்துக்கு அப்புறம் அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதில் வந்து அது மாதிரி பண்ண முடியாது. இந்த ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பெஸ்ட்டாக பார்க்கும்போது அல்லது வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் விபிஎஃப் பெஸ்ட்டான்னு பார்க்கும்போது ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. முதல்ல வந்து நம்ம வந்து இந்த விபிஎஃப் பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா 8.5% வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. வென் கம்பேர் டு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் பார்த்திங்கன்னா 7.1% தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது 1.4% கூட இருக்குது. ஒரு ஆர்கனைஸ் செக்டரில் வந்து வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி வந்தீங்கன்னா சேலரி கிளாஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து ஆப்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஸ்கீம் வந்து உடனே இணைங்க. 12% வந்து மினிமம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100%. இதில் இன்பிட்டிவில் நீங்கள் வந்து எதில் சூஸ் பண்ணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து வட்டி வீதம் அதிகம். ஒரு 25 வயசு காலகட்டத்தில் இருந்த ஒரு இளைஞர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கார்பஸ் சேரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8.5% இருக்குது. போய் குறைச்சா கூட பார்த்தீங்கன்னா 8க்கு கீழே வருமான்ற சந்தேகம் தான். அதே நேரத்தில் இங்கே குறைக்கும் போது பிபிஎஃப்லும் குறைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் தான் இருக்கணும். அதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது, கொஞ்சம் சேவிங்ஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. சைமல்டேனியஸாக 2 அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இதே வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சொல்லக்கூடிய பிபிஎஃப்பில் வந்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் தான் இருக்க முடியும், உங்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது. 15 வருஷம் காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து அந்த கணக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இதே வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுடைய காலம் வந்து முடிஞ்சிடும். இந்த வீடியோவோட இறுதி பகுதி வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட தகவல் எல்லாம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள செய்திகளாக இருக்குன்ற நம்புகிறோம். உங்களோட கருத்துக்களை தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.